பிரான்ஸ்கோஸ்கோபி அப்படின்றது என்ன சார்? ஸோ பிராங்கோஸ்கோப்பின்றது ஒரு கருவி, ஒரு கேமரா மாதிரி எட்ஜில் இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா பேர்லேயே பாருங்கள், பிராங்கஸ்னான்றது என்னென்னா லங்ஸில் இருக்கிற அந்த ட்ரக்கியான்னு சொல்லுவோம்ல, ஏர் பைப், விண்ட் பைப் அப்படின்ட்டு. ஸோ 2 லங்ஸ் இங்கே இருக்குன்னா அந்த வயிறில் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டியூப் மாதிரி வரும். அந்த டியூப் தான் 2 இதுவாக பிரியும். ஓகேங்களா? இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா இவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிற டியூப்ஸ், இதெல்லாம் தான் அந்த லங்ஸில் போகிற டியூப்ஸ். அந்த டியூப்பை போய் பார்க்கறதுக்கு ஒரு கருவி, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிராங்கோஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிராங்கஸ்ன்றது இந்த ட்ரக்கியா பிராங்கஸ்ன்றது அந்த டியூபோட பேர். ஸ்கோப்புன்றது டு சி, பார்க்கறது. ஸோ அந்த டியூபையும் லங்ஸோட டியூபை பார்க்குற ஒரு கருவி பேர் தான் பிராங்கோஸ்கோப். இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஜென்ரலாக அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல்வேறு விஷயங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள், நானே நிறைய கேஸ், ஒரு குழந்தை விளையாடிக்கிட்டு இருந்தது, திடீர்னு பார்த்தா கொஞ்சம் மூச்சு வாங்கி மலைக்க மாட்டுது. என்னாச்சுன்னு அப்படின்னு ஒரு பார்த்தோம்னா ஒரு காயின் முழுங்கிடுச்சு. அந்த காயின் லங்ஸில் போய் இந்த டியூப்பில் மாட்டிக்கிட்டு இருக்கு. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த பிராங்கோஸ்கோப் கருவியை உள்ளே செலுத்தி மூக்கு வழியாவோ இல்லைனா வாய் வழியாவோ டைரெக்டாக அந்த லங்ஸில் அந்த டியூப்பில் எங்கே சிக்கியிருக்கோ அதை கேமராவில் தெரியும், நம்ம டிவியில் தெரியும். அதை போயிட்டு ஒரு ஃபோர்சப்ஸ் வழியாக அதை காயினை பிடிச்சி வெளியே எடுத்துகிட்டு வருவோம். இப்படிலாம் அந்த பிராங்கோஸ்கோப் யூஸ் ஆகுது. ஒரு தாத்தா அப்படி தான், அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, திடீர்னு பார்த்தா வந்துட்டு ஒரு பல்லு காணும். பல்லு பார்த்தா ரைட் லங்கில் இருக்குது. அப்புறம் பிராங்கோஸ்கோப் வழியாக உள்ளே போயிட்டு அந்த ரைட் லங்கில் இருக்கிற அந்த பல்லை தூக்கிட்டு வெளியே வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு பிராங்கோஸ்கோப் பயன்படுத்தும். சில பேருக்கு லங்ஸில் கேன்சர் இருக்குது. கேன்சர் வந்து என்ன கேன்சர் கண்டுபிடிக்கிறோன்னா பயாப்சி தேவை. அப்போ பயாப்சி எப்படி பண்ணுவீங்க? பிராங்கோஸ்கோப் வழியாக உள்ளே போயிட்டு பயாப்சி பண்ணுறீங்க. ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அறுத்து தான் பயாப்சி பண்ணுற மாதிரி இருக்குது. நவீன மெடிசனில் பார்த்தீங்கன்னா விதவுட் சர்ஜரி நம்ம கண்டுபிடிக்க முடியுது. ஒரு சில விஷயத்தை பிராங்கோஸ்கோப் மூலியமாக க்யூர் பண்ண முடியுது. ஸோ டேரெக்டாகவே கேமராவையே உள்ளே போகும்போது உங்களுக்கு பெரிய பெயினே இருக்காது. இதே உங்களுக்கு அறுத்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெயின், இங்கே அறுத்து எலும்புகளை விளக்கி எலும்புகளை உடச்சி சதைகளை அறுத்து உள்ளே போய் லங்ஸை பார்க்குறதுக்கும் டேரெக்டாக நம்மக்கிட்ட இருக்கிற ஓட்ட வழியாகவே போய் லங்ஸை பார்க்குறதுக்குன்றது எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் போய் ஒரு விஷயத்தை தொட்டுட்டு வர்றது.